ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சல் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி சாட்டர்டே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது, டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 1 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 432 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 43,819 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் ஒரு 0.52% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 105 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20,273 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 6,173 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 32 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 0.52% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஏன்னா அந்த ரேட் கட் பேஸ் பண்ணி அது ரேட் கட் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அந்த பேசிஸில் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே இது நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி அண்ட் லிமிடெட். இந்த பங்கு நான் லாட் ஆஃப் டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ குறிப்பாக அமர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 962 வந்திருக்குது. இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் சமயத்தில் நல்ல பீக்காக மேலே போனது. குறிப்பாட்டு அது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு பங்கு. 1600 1700 தாண்டி போச்சு. இப்போ 962 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பீக் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது -40%. கடைசி ஒரு வருஷத்தில் 40% தான் பங்கு விழுந்திருக்கு. பி ரேஷியோ 20 இருக்குது. இவங்களோட ரைவல்ஸாக இருக்கிற எக்ஸைட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் வேல்யூஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகலாம். அதனால இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கார் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணோன்னா கண்டிப்பாக பேட்டரி தேவை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், அந்த ஈச்சர் வெஹிக்கிள்ஸ் ஹெவி கமர்ஷியல் அதுக்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி தேவைப்படுது. ஸோ இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க காரு, பைக்கு, நெக்ஸ்ட் வந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, இது போக சப்மரைன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து ஃபண்டமெண்டலி இது நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு லாங் டேர்மில், ஷார்ட் டைமில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் கம்மி. அட் த சேம் டைம் இதோட ஹிஸ்ட்ரி வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வருண் பெவரேஜஸ் 461 இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த பங்கு. நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபண்டமெண்டலி நல்ல பிஸ்னஸ் மாடலு, ஆனால் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மே மந்த்து அடுத்தது ஏப்ரல் இந்த டைமில் பெருசாக பிவரேஜஸ் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பெருசாக இல்லை. ஏன்னா மழை காலமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இவங்களோட மார்க்கெட்டை கேம்பக்கோலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுங்கிறத நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இப்போ வருது, குவார்ட்டர்லி 1 ரிசல்ட்ஸ் வருது. அதை பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி பிவரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்கு இந்த கேம்பக்கோலா என்ட்ரினால. பட் வருண் பிவரேஜஸ் இப்போதைய வேல்யூஷன் ஜாஸ்தி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் 1,300 இருக்குது. இது வந்து 1150 1200 இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அகெயின் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம் சொன்னது இது 990 வரும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணேன். ஏன்னா அந்த ரெவில் மின்ட்டுங்கிற எக்ஸ்பைரி வருது, அதனால இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் அடி வாங்கும், ரெவன்யூவில் அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க புது ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மேலே வருவாங்க. ஆனால் ஒரு ஷார்ட் டைமில் இவங்களுக்கு ஒரு அடி விழும், 990 வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம். மேபி எனக்கு தெரிஞ்சு பீக் லெவல் வரலாம். அந்த பீக் லெவல்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹை போச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். 1200 1150 1050 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். 1000 கூட பிரேக் பண்ணலாம். பட் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா எகெயின் ஒரு என்ன கேட்டால் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் குறைய சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 1% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ அதை தான் அவர் விரும்புகிறதாட்டும். பாவல் வந்து ரிசைன் பண்ணணும், அதாவது ஜெரோம் பாவல் வந்து ரிசைன் பண்ணணும். அவர் வந்து ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆகாத மாதிரி தான் போயிட்டுருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் ஜெரோம் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இது எந்த மாதிரி போகுதுன்னு தெரில. மேபி நெக்ஸ்ட் மீட்டிங்கில் ரேட் கட் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெயில் வந்து ஒரு 10,675 கோடி. டால்சர் ஃபெர்டிலைசரில் வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 106.75 crores ஈக்விட்டி ஷேரு. ஒரு ஷேருக்கு 10 ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 10,675 கோடி. அது இல்லாமல் இந்த கம்பெனி டால்சர் ஃபெர்டிலைஸுங்கிறது கெயில், கோல் இந்தியா, ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட், அடுத்து வந்து ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 தான் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஒடிசாவில் ஒரு கோல் கேசிஃபிகேஷன் பேஸ்டு ஃபெர்டிலைசர் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் கம்பெனியில் கெயில் இந்தியா, கோல் இந்தியா,
அடுத்து ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 33.33% ஸ்டேக் வந்து ஈச் கம்பெனி ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த டால்ஷர் ஃபெர்டிலைசரில். ஆனால் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜஸ்ட் 0.0002% தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியில் தான் கெயில் நாங்கள் 10,675 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 9ஆம் தேதி இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கெயில் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. இண்டிகோ வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் கூட ஒரு டைப்பில் வராங்க. ஸோ ப்ளூ சிப் கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ஆஃபரிங்ஸு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் இண்டிகோ கொடுத்த அப்டேட்டு. ஸ்டார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பட் ஆக்சுவலி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 33,000 கிட்டு. அடுத்து போக மந்த்லி 3,000 4,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்களா இப்போ ஜியோ ஏர்டெல் அதில் அவங்கெல்லாம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு மாற மாட்டாங்க. ஏன்னா நெட் வந்து கரெக்டாக தான் நமக்கு ஸ்பீடு இருக்குது. இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் மக்கள் விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துலலாம் நெட்வொர்க் கொண்டு போக முடியாதோ அந்த இடத்துல மேபி இவங்க ஃபோக்கஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபைனல் அப்ரூவல் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லிங் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு. ஆக்சுவலி யாரெல்லாம் கோல்டு கன்சிடர் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயரில் 40% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே 28 மாதத்தில் 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு $1,630 இப்போ $3,260 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், சென்ட்ரல் பேங்க் அதிக அளவில் வாங்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைனாவும் ஒரு பக்கம் அதிக அளவில் கோல்டு வாங்குறாங்க, ரஷ்யாவும் கோல்டு வாங்குறாங்க. அவங்க பெருசாக டாலரை எப்படிடா தீர்த்து கட்டலான்னு தான் அந்த 2 கண்ட்ரியோட எய்மு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு 28 மந்த்ஸில் கிட்டத்தட்ட 100% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. மெயினாக இந்த கோல்டு மேலே போனதுக்கு இஸ்ரேல் ஈரான் வார், நிறைய இடத்துல வார் நடக்கிறதும் ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்கு. ஸோ கோல்டு கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஆக்சுவலி டிசிஎஸோட Q1 ரிசல்ட்ஸ் ஜூலை 10ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி மேபி Q4 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டிவிடெண்ட் வந்து Q1 கொடுப்பாங்களா அல்லது வந்து இதுலேயும் ஒரு ஃப்ரெஷ் டிவிடெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைய ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 10ஆம் தேதி வருது. ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே $196 பர் ஷேர் வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஒயிட் டீக் அப்படிங்கிற கம்பெனியில் 188 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் மூலமாட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இந்த ஒயிட் டீக் அந்த கம்பெனியில் 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க தான் ஓன் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மேலே போனதுனால இந்த பங்கு, அடுத்து க்ரூட் ஆயில் பங்கு இதெல்லாமே விழுந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஓபனிக்ஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஸ்டேக்கு இவங்க தான் இந்த ஒயிட் டீக் பிராண்டை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 188 கோடிக்கு இந்த அக்யூசியேஷன் நடக்குது. ஸோ 100% இனி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்த ஸ்டேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பவன் மேஹ்தா, ககன் மேஹ்தா இவங்க மூலமாக தான் இந்த அக்யூசியேஷன் நடக்குது. இந்த அக்யூசியேஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடி ஆயிரும். ஆல்ரெடி ஏப்ரல் 2022ல் 49% ஆஃப் த ஸ்டேக் கன்சிடர் பண்ணாங்க. ஜூன் 2023ல் 11% ஸ்டேக் கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிமைனிங் ஸ்டேக் எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஐடிடி சிமெண்டேஷன் 588 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து அபுதாபியில் 960 கோடி ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்டர்நேஷனல் மெரைன் கான்ட்ராக்ட் $67.4 மில்லியன் 580 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ருவாய்ஸ் LNG ப்ராஜெக்ட் அபுதாபியில் வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2,283 கோடி ஒர்த் ஆஃப் டிவிடெண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதை பேங்க்ஸ்ட்டு தான் கொடுத்து செக் மூலமாட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கனரா பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,283.41 கோடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து SBI, பேங்க் ஆஃப் பரோடா இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பே அவுட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 137 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக்கை சுந்தரம் ஃபாஸ்ட்னஸில் ஓப்பன் மார்க்கெட் டீலில் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த ஸ்டேக் பையிங் பண்ண போகிறாங்க சுந்தரம் ஃபாஸ்ட்னஸில். TVS வந்து அப்பாச்சி RTR 160 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1.34 lakhs. இதில் வந்து 160cc இன்ஜின் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் 16.04 PS பவர் ரைடர்ஸு இது எல்லாமே இந்த ஃபியூச்சரில் இருக்குது. ரெட் அலாய் வீல் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் ப்ரைஸ் 1.34 lakhsங்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க போனால் அதோட ரேட் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா டேக்ஸ், ரோ டேக்ஸ் அது மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். NMDC ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் இயர்லேயே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த வருஷத்துலேயே NMDCCயில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அது இந்த வருஷத்துலேயே அதை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ரீஸ்ட்ரக்சரிங் மார்க்கெட்டில் நடக்க இருக்குது. AMFI ரீஸ்ட்ரக்சரிங் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க இருக்கிறது. இதில் சைமன்ஸ் எனர்ஜி, ITC ஹோட்டல்ஸ், எக்ஸாவர் டெக்னாலஜிஸ், அடுத்து வந்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட், இவங்களுக்கு எல்லாமே மிட் கேப் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஜூன் 2லேருந்து 4க்குள்ளே. இது எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறாங்க. இல்லை 2 பிஸ்னஸ் டீமர்ஜ் ஆகினது. ஒன்று சைமன்ஸ் எனர்ஜிங்கிறது சைமன்ஸ் லிமிடெட்லேருந்து டீமர்ஜ் ஆனது. ஐடிசி ஹோட்டல்ஸுங்கிறது ஐடிசிலேருந்து டீமர்ஜ் ஆனது. ஸோ இவங்க இந்த டீமர்ஜ் ஆன 2 கம்பெனிக்கும் மிட் கேப் ஸ்டேட்டஸு, எக்ஸாவர் டெக்னாலஜிஸ்க்கு மிட் கேப் ஸ்டேட்டஸு, ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்டுக்கும் மிட் கேப் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அதே சைமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு போகிறாங்க. இது போக சில ஸ்டாக்ஸும் நிறைய இருக்குது. இந்த RVNL, ஹீரோ மோட்டார் கார்ப், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கமின்ஸ் இந்தியா, NTPC கிரீனு, ஸ்விக்கி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், இதெல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. இவங்க மிட் கேப் கேட்டகரி ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்கிறாங்க. காத்ரேஜ் ஃபிலிப்ஸ், KPR மில், நாராயண ஹிருதலயா, லாரஸ் லபார்டரிஸ், ரேடிகோ காய்டன், ஆதும் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபியூ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் லிஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஓலா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இந்திரபிரதாசா கேஸ், தீபக் நைட்ரேட்டு, இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப் கேட்டகரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங் வரட்டு நான் க்ளீனாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஹேந்திரா SUVயோட 5 கார்ஸ் வந்து விரைவில் லான்ச் பண்ண கார்ஸ், அதாவது 6லேருந்து 12 மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ண போக கார்ஸோட அப்டேட்டை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மஹேந்திராவோட பொலிரோவில் நியூ ஜென்ரேஷன் ஒன்று கொண்டு வராங்க. மஹேந்திரா தாரில் 3 டோர் ஃபேஸ் லிஃப்ட் வச்சு ஒன்று கொண்டு வராங்க. மஹேந்திரா SUV 700ல் ஃபேஸ் லிஃப்ட் வச்சு ஒன்று கொண்டு வராங்க. மஹேந்திரா XEV 7Eல ஒரு கார் கொண்டு வராங்க. மஹேந்திரா XUV 3XO EV இதில் ஒரு கார் கொண்டு வராங்க. ஸோ இது மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 கார்ஸ் வந்து விரைவில் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் 6 to 12 monthஸில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஐடிசியில் பார்த்தீங்கன்னா FMCG செக்மெண்ட்டில் மட்டுமே கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து 34,000 கோடியை தாண்டி இருக்குது ஃபினான்ஷியல் 25ல். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வேர்ல்ட் கிளாஸ் பிராண்ட் வந்து இந்தியன் பிராண்ட் வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸை தவிர்த்து ஐடிசிக்கு கன்சியூமர் ஸ்பெண்டிங் 34,000 கோடியை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. 260 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் ரீச் ஆகிருக்குது. அதே ஃபினான்ஷியல் 24ல் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் டர்ன் ஓவர் 32,500 கோடியாக இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 4.6% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்இலி கொடுத்த அப்டேட்டு அவங்களோட டயபெட்டிக்ஸ் ட்ரக்காக இருக்கிற மோஞ்சாரோ கீப் பென் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் இந்தியாவில் கிடச்சிருக்குது. என்னென்ன 6 டோஸில் வருது. 2.5 mg, 5 mg, 7.5 mg, 10 mg, 12.5 mg, 15 mg. அதே ஒரு பென் டெலிவர் பண்ணுறது 4 ஃபிக்ஸட் டோசஸ் 0.6 ml வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ மோஞ்சாரோ ட்ரைஸ்பெப்டைட் இது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டிபெண்ட் இன்சுலினோட்ரோபிக் பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே GLP-1ங்கிறது குளுக்கான் லைக் பெப்டைட் 1. ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எல்இலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் வந்து 200 ட்ரக்ஸ் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து. ஸோ இது அசோக் லைலாண்டுக்கு கிடச்ச ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிமார்ட் வந்து அவங்களோட குயிக் கேமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக பர்சனல் கேர், ஹோம் கேட்டகரிஸ் இதில் வந்து காம்படிஷன் இருந்தாலும் இவங்களோட ப்ரைவேட் லேபிள் போர்ட்ஃபோலியோவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மார்ஜினை பூஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி டிமார்ட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸும் ஆர்இ ஹேண்டாவும் சேர்ந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராஜெக்ட் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டி இவங்களுக்கு ஒரு 1,600 கோடி அளவுக்கு ரெவன்யூ பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறாங்க. இது பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இட்டாலியை சேர்ந்த ஜெனராலி இன்சூரன்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ 24.91% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஃபியூச்சர் ஜெனராலி இந்தியா இன்சூரன்ஸ்லையும், அதே 25.18% வந்து ஃபியூச்சர் ஜெனராலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ்லையும் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க பிரான்ச் நெட்வொர்க் மூலமாட்டே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது இவங்களோட கனவாக இருக்குது. இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் டு US அண்ட் யூரோப் அது வந்து மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து 4.6% க்ரோத்து, $1.74 பில்லியன் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா UAE, சவுதி அரேபியா, டர்க்கி இங்கே வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால டோட்டல் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் 0.82% டிப்பாக இருக்குது. $9.89 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவோட மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து 25.53% இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.